ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னென்னா, இந்த உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸான பிளேசஸை பற்றி. நம்ம எர்த் ஃபுல்லாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம்னு தான் சொல்லலாம். ஆனால் சில இடங்கள் இருக்குது நம்ம லைஃபுக்கே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்படி டேஞ்சரஸான லொக்கேஷன்ஸை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போய் கூட பார்க்கக்கூடாத இடங்கள்னு கூட சொல்லலாம். இந்த இடங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம யூஎஸ்ல இருக்கிற டெத் வேலியை பற்றி பேசலாம். இது கலிஃபோர்னியா டெசர்ட் ரீஜனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேசின் மாதிரியான இடம்னு சொல்லலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டெத் வேலின்னு கொடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமான வெப்பமுடைய பிளேஸ்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. 1913 ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 56.7°C. இது தான் இன்னுமே வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்குது. ஒரு சில மணி நேரம் நாம் இங்கே நடந்தாலுமே கூட உடனே டீஹைட்ரேஷன், ஹார்ட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். வாட்டர் பாட்டில் இல்லாமல் போனோம்னா கொஞ்சம் மணித்தியாலங்களுக்குள்ளேயே நம்ம உயிருக்கு ஆபத்து வரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் சொல்கிறாங்க, இங்கே போனால் ஃப்ரை பேனில் வறுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வெளியில் சில இடங்கள் இருக்குது, சைலிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லப்படுது. இங்கே ஸ்ட்ரேஞ்சான ஃபினோமினன் நடக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மவுண்ட் மெரப்பி. இது ஏஷியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆக்டிவான வல்கனோ இருக்கிற இடம்னு சொல்லலாம். மெரப்பியோட மீனிங் என்னன்னா மவுண்டைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லப்படுது. இது ஜாவா ஐலாண்டில் இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 மீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அவரேஜாக 2 to 5 வருஷத்துக்குள்ள ஒருக்க இந்த எரிமலை வெடிப்பு நடக்கும். ஸோ இந்த டைமில் லாவா, ஹாட் கேஸ், ஏஷ் கிளவுட்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும். கடைசியாக மிகப்பெரிய எரப்ஷன் 2010 நடந்திருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 350க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த வல்கனாவோட சரௌண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாப்புலேஷன் இருக்கு. மில்லியன்ஸுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்றாங்க. அதனால தான் இந்த பிளேஸ்ல டேஞ்சர் அதிகம்னு சொல்லப்படுது. எப்போ எரப்ஷன் வந்தாலுமே முழு வில்லேஜுமே காலியாகிடும். இப்போ நாம ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறோம். ஒமியாக்கோன், ரஷ்யா. இதுதான் இந்த உலகத்திலே மிகவும் குளிரான, அது மட்டும் இல்லாமல் மக்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். வின்டர் டைமில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -67°C வரைக்கும் போகும். இதுக்கான ரீசன் என்னென்னா, சிபேரியா ரீஜனில் இது இருக்குது. லேண்ட் லாக்டான ஏரியா அண்ட் மவுண்டெயின்ஸ் எல்லாம் அதை சுற்றி வர இருக்குது. லோவான சன்லைட்டும் இருக்குது. அதனால ஹீட் வராமல் எக்ஸ்ட்ரீமான கோல்ட் கண்டிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற கார் எல்லாம் மார்னிங்கில் ஃப்ரீஸ் ஆகிடும் அண்ட் பேட்டரி கூட டெட் ஆகிடும். பெட்ரோல், டீசல் இதெல்லாம் சொலிடாக தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்மால் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மக்கள் தான் அங்கே பெர்மனண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட லைஃபும் ஈஸி இல்லை. வின்டர் மந்த்ஸில் ஆல்மோஸ்ட் 9 to 10 months வர காட்டியுமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் ஸ்கூல் கிட்ஸ் கூட -50°C கீழே போனால் ஸ்கூலை கேன்சல் பண்ணிடுவாங்க. இவங்களோட டெய்லி லைஃப்பில் வெளியே நடக்கிறப்ப கொஞ்சம் நிமிடங்களுக்குள்ளேயே இன்ஜுரிஸ் வர்றது ரொம்பவே காமனாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேஞ்சரஸான ஒரு ஐலாண்ட், பிரேசிலில் இருக்கிற ஸ்னேக் ஐலாண்ட். இது ரியல் லைஃப் நைட்மேர் மாதிரி இருக்கும். லிட்டர்லி அங்கே 1000க்கும் மேற்பட்ட விஷத்தன்மையான பாம்புகள் எல்லாம் வாழுதுன்னு சொல்லப்படுது. இந்த ஐலாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், 43 ஹெக்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது ரொம்பவே ஒரு சின்ன ஐலாண்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பாம்புகளோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரீசன் என்னன்னா, இந்த ஐலாண்டுக்கு மனிதர்கள் வாரதே இல்லை அண்ட் பர்ஃபெக்டான ப்ரீடிங் கிரவுண்டாகவும் இருக்குது. இந்த ஐலாண்டில் ரொம்பவே டேஞ்சரஸான கோல்டன் லேண்ட் ஹெட் வைப்பர்னு சொல்லக்கூடிய உலகத்தோடைய டெட்லியஸ்ட் ஸ்னேக் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரேசிலியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இங்கே என்ட்ரியை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண வரணும்னா கூட ஸ்பெஷல் பெர்மிஷன் பெற்று தான் அங்கே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற இன்னொரு அன்பிலியபிளான டேஞ்சரஸான பிளேஸ் என்னென்னா, டனகில் டெசர்ட், எத்தியோப்பியாவில் இருக்குது. இது லிட்டர்லி எர்த்தில் ஒரு ஏலியன் பிளானட் மாதிரி தான் இருக்குது இந்த லொக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நார்த் ஈஸ்ட் எத்தியோப்பியாவில் இருக்குது. எத்தியோப்பியன் அஃபார் ரீஜனில் இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே 45°C மேலேயும் போகும். சம்மர் சீசனில் 50°C மேலேயும் போகும். வல்கனோ ஆக்டிவிட்டி, லாவா லேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மிக பயங்கரமான டாக்ஸிக் கேஸ் பபிள்ஸ் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரைட் க்ரீன், yellow, ரெட் கலர்ஸ்னு கலர்ஃபுல்லான லேக்ஸ் கூட இருக்குது. பாயிலிங் லாவா பூல்ஸ் இருக்குது. டாக்ஸிக்கான கேஸும் இருக்குது. இங்கே லோக்கல் ட்ரைப்ஸ் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சயின்டிஸ்ட் இங்கே கொஞ்சம் ஹவர்ஸுக்கு மேலே ஸ்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, கேட்வே டு ஹெல்னு சொல்லி. நார்மலான டூரிஸ்டுக்கெல்லாம் இங்கே போகவே முடியாது. ஸோ காய்ஸ், இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸான பிளேசஸ்ன்னு சொல்லலாம். டெத் வேலி, மவுண்ட் மெரப்பி, ஒமியாக்கோன்,
ஸ்னேக் ஐலாண்ட், செனக்கில் டெசர்ட் இதெல்லாம் நார்மலான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இல்லை. இங்கே போனாலே நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சான்ஸ் கிடைச்சா எந்த இடத்த ட்ரை பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.